ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நடன சூறாவளி, நடன புயல் இப்படின்னு டான்ஸ் ரிலேட்டடாக எதை சொன்னாலும் அதுக்கு ஆப்டாக இருக்கக்கூடிய பேன் இண்டியா ஸ்டாரான நம்ம பிரபுதேவா அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்து ஒரு ஆக்டர், ஒரு டான்சர், ஒரு ப்ரொடியூசர், அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு டைரக்டர் அப்படிங்கிறதும் உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் நாம் இவர் விஜய்க்கு என்னென்ன படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்க்கலாம். இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2007 ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி தான் இவர் தமிழில் டைரக்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு மூவி. இவர் இந்த மூவியை டைரக்ட் பண்ணுறதுக்கு பின்னால் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். 2006 பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது. இந்த மூவியில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அண்ட் த்ரிஷா இவங்க வந்து லீட் ரோலில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி வந்து ஒரு ஃபெயிலியரான மூவியாக ஆகிடுது. அது என்ன மூவி அப்படின்னா ஆதி அப்படிங்கிற மூவி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக ஒரு ஹிட் மூவியை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 மந்த்ஸாக வந்து ஒரு நல்ல ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா தரணி அவர்கள் டைரக்ட் பண்ண பங்காரம் அப்படிங்கிற மூவி வந்து தெலுங்குல ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த மூவி வந்து தமிழில் ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை பார்த்து இவர் முடிவு பண்ணுறாரு. ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃப்ளாப்பான மூவியாக ஆகிடுது. ஸோ திரும்பவும் ஒரு நல்ல ஸ்டோரிக்காக இவர் வெயிட் பண்ணுறாரு. அப்புறமா பார்த்தீங்கன்னா சென்னையில் விஜய் அவரோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருந்த ஒருத்தரோட மூவி வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்குல ரிலீஸ் ஆகுது. இந்த மூவி பார்த்தீங்கன்னா அங்கே செம்ம பிளாக் பஸ்டர் மூவியாக ஹிட் ஆகுது. இதை பார்த்த உடனே நம்ம விஜய் அவர்கள் வந்து ஓகே, இந்த மூவியை தமிழில் ரீமேக் பண்ணலாம், இது கண்டிப்பாக இங்கே ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு ஸ்டாரான மகேஷ் பாபு அவர்கள் தான். தெலுங்குல ரிலீஸ் ஆன அவரோட பிளாக் பஸ்டர் மூவியான போக்கிரி மூவியை தான் தமிழில் ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் இதுக்கான டைரக்டரை கண்டுபிடிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. எப்படியோ ஃபைனலாக பிரபுதேவா அவர்களை இந்த மூவிக்கு வந்து டைரக்ட் பண்ண செலக்ட் பண்ணிடுறாரு. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பிரபுதேவா அவர்கள் தெலுங்குல ஒரு மூவியை வந்து டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அது என்ன மூவி அப்படின்னா பௌர்ணமி அப்படிங்கிற மூவி. ஆனா இந்த மூவி பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப ஃபிளாப்பான மூவியா ஆகிடுது. ஸோ விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா பிரபுதேவா அவர்களை நம்பி இந்த மூவி அவர்கிட்ட கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த மூவி தான் பிரபுதேவா அவர்கள் வந்து தமிழ்ல டைரக்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவியா இருக்கு. இந்த மூவில பாத்தீங்கன்னா சிவகாசி மூவிக்கு அப்புறமா செகண்ட் டைமா அசீன் அவர்கள் லீட் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மூவில வடிவேலு, பிரகாஷ் ராஜ், நெப்போலியன், நாசர் இது மாதிரி நிறைய பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவில வர டயலாக்லாம் பாத்தீங்கன்னா இப்ப வரைக்குமே வேற லெவல்ல சூப்பரான வைபை கொடுக்கக்கூடிய ஒரு டயலாக்ஸா இருக்கு. இதுல விஜயோட இன்ட்ரோ சீனே பாத்தீங்கன்னா யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது கண்ணுல தெரியுதோ அவன் தான் தமிழ் அப்படிங்கிற சீன்லயே வந்து பாத்தீங்கன்னா தியேட்டர்ல சும்மா தெருக்கி விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் வர வடிவேல் அவர்களோட காமெடியான எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டைலாக்கு இப்போ சாங்காகவே மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மீம் கிரியேட்டர்ஸோட ஃபேவரட் டைலாக்கான பொண்ணும் என்னது தான் கன்னும் என்னது தான் அப்படிங்கிற டைலாக்லாம் வேற லெவலில் சூப்பராக இருக்கும். இது மாதிரி இந்த மூவிக்கு இந்த மாதிரி சூப்பரான டைலாக் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வி பிரபாகர் அப்படிங்கிறவர் தான். ஸோ இந்த மூவி எவ்வளோ ஹிட் ஆச்சு அப்படிங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. 200 டேஸ்க்கு மேலே ஓடி 75 கோடி வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் கொடுத்த ஒரு சூப்பர் ஹிட்டான மூவி இது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரிலீஸ் ஆன தமிழ் மூவிலேயே அன்னியன் மூவிக்கு அப்புறம் இந்த மூவி தான் 100 டேஸ்க்கு மேலே ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் 2009 செகண்டாக ஒரு மூவியை வந்து தமிழில் டைரக்ட் பண்ணுறாரு. இந்த மூவிலையும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் லீட் ரோலில் ஆக்ட் பண்ணுறாரு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 1998 ஹிந்தியில் ரிலீஸ் ஆன சோல்ஜர் அப்படிங்கிற மூவியை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்த மூவி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூவிக்கு ஃபர்ஸ்ட் புகழ் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வைக்கிறாங்க. ஆனால் அது வந்து சரியா இல்லாதனால நெக்ஸ்ட் சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டில் வைக்கிறாங்க. ஆனால் ஹரி அவர்கள் வந்து அந்த டைமில் சிங்கம் மூவி வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த டைட்டிலோட காப்பி ரைட்ஸ் காரணமாக இவர் ஃபைனலாக அந்த மூவிக்கு வில்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூவி நேமை ஃபிக்ஸ் பண்ணிடுறாரு. இந்த மூவியில் விஜய் வந்து டபுள் ரோல் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அண்ட் நயன்தாரா, வடிவேலு இவங்களாம் லீட் ரோல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மூவியில் வர ஒரு சாங்கான வில்லு வில்லு சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா குஷ்பு அவர்கள் வந்து கெஸ்ட் ரோலில் வந்து டான்ஸ் ஆடியிருப்பாங்க. இதில் இவங்களுக்கு வரக்கூடிய ஃபீமேல் வாய்ஸ் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காமெடி ஆக்ட்ரஸ் ஆன கோவை சரளா அவங்களோடது தான். இந்த மூவி வந்து 2009 வேர்ல்டு வைடா வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஆனா இந்த மூவிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ரிவ்யூ மட்டும்தான் கிடைக்குது. இந்த மூவில வடிவேலு மற்றும் விஜய் இவங்க 2 பேரும் சேர்ந்து வர சீனை தவிர வேற எதுவுமே பார்க்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு ஃபெயிலியரான மூவி தான். ஸோ பிரபுதேவா அவர்கள் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு 2 மூவி மட்டும்தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதில் ஒரு மூவி பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த மூவி அண்ட் ஒரு மூவி அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளாப்பான மூவி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.